முருக அடியார்கள் எல்லாருமே ஒரே கூட்டம் தான். அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் ஆகட்டும், கந்தர் அந்தாதி ஆகட்டும், கந்தர் அனுபூதி ஆகட்டும், கந்தர் அலங்காரம் ஆகட்டும், வகுப்புகள் ஆகட்டும், பலரும் திருப்புகழ் விளக்கம் சொல்றாங்கன்னா அதற்கு பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய வாரியார் சுவாமிகள். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். முருக அடியார்கள் எல்லாருமே ஒரே கூட்டம் தான். இனம் தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கூட்டம். இதில் சொல்லணும்னா திருமுருகாற்றுப்படை கொடுத்த நக்கீரர் நம்முடைய அருணகிரியாருக்கு குருவா தெரிகிறார். அதனால தான் அவர் சொன்ன அந்த 6 படை வீடுகள்லையும் அருணகிரியார் போய் வணங்கி திருப்புகழ் பாடுறார். அப்ப அருணகிரியாருக்கு யார் குருவா தெரிகிறார்? நக்கீரர் குருவா தெரிகிறார். அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் ஆகட்டும், கந்தர் அந்தாதி ஆகட்டும், கந்தர் அனுபூதி ஆகட்டும், கந்தர் அலங்காரம் ஆகட்டும், வகுப்புகள் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் முருகனையும் தன்னுடைய குருவாக நக்கீரரையும் வணங்கி இருப்பார். அருணகிரியாருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்முடைய பாம்பன் சுவாமிகள், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருந்த முருக அடியார்களை குருவா நினைக்கிறார். அதுக்கு ரொம்பவே அழகான சான்று பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருள் செய்த சண்முக கவசம்னு 30 பாடல்கள் கொண்ட ஒரு பாட்டு. அதுல நிறைவான பாடல், இனமென தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க, இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே. அப்படின்னா தன்னுடைய கவசத்தை முதலில் குருவாக இருக்கும் அனுபூதியை சொன்ன அருணகிரியார் காப்பாற்றட்டும், என்னுடைய கடவுள் முருகன் காப்பாற்றட்டும். அப்ப முதல்ல குருவருளாம் அருணகிரியாரை கூப்பிடுறார், அப்புறம் திருவருளாக இருக்கும் அவருடைய தலைவன் முருகனை கூப்பிடுகின்றார். அப்ப பாம்பன் சுவாமிகள் அருணகிரியாரை பெரிதும் மதிக்கின்றார். அடுத்து வந்த வாரியார் சுவாமிகள், அவர் பாடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்புகழ் விளக்கம். இன்னைக்கு பலரும் திருப்புகழ் விளக்கம் சொல்றாங்கன்னா அதற்கு பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய வாரியார் சுவாமிகள். கந்தபுராணம், திருப்புகழ், பல முருக துதி பாடல்களை சொல்ல காரணமாக இருந்தது வாரியார் சுவாமிகள். அவரும் பாம்பன் சுவாமிகள் மீது பெரிதும் மதிப்பு கொண்டவர். பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பாடல்களை பல முறை குறிப்பிட்டு பேசியுள்ளார் வாரியார் சுவாமிகள். அதனால இவர்கள் ஒரு முறை, அவர்கள் ஒரு முறை, இவர் வேற வழியெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே வழி. நக்கீரர் போன பின்னாடியே அருணகிரியார் போறார், அருணகிரியாருக்கு பின்னாடி பாம்பன் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகளுக்கு பின்னாடி வாரியார். இந்த அடியார் கூட்டத்துக்கு பின்னாடி நாமளும் போனோம்னா கண்டிப்பா முருகனை தரிசனம் செய்வோம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.